பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் இதுனுவோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டால் தப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ். அகமொழி விழிகள் படத்திൻ്റെ தயாரிப்பாளர். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையறு கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்ற பணிவன் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். அடுத்ததாக சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்புசெல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அது சொல்ல தெரில. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம், அது சிறு குறுனா மொத்தத்தில் அழிச்சு சொல்லிட்டு போட்டது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்தித்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டினா விசில் அடிக்கணும். இதை நீங்கள் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதான் என்னென்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவங்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்கிறேன். தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கறது உண்மை தான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்திய சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகியிருக்கான். என்னோட அண்ணா ராஜன் பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வந்து நீங்கள் வச்சுருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமாக சொல்கிறேங்க, இவரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்தமாரி அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா பாலும் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையே பேசிட்டு ஒன்றுமே புரியல. நீ யாரையுமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவங்களும் தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டைரக்டர் தனியாக, ப்ரொடியூசர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயின். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம், சும்மா சொல்லக்கூடாது, பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யார், தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இவ்வளவு வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவங்கள அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது, சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு. அது சுரேஷ் காம சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லலாமா அவர்?
சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய புடிச்சர், அவரும் சிண்டு படமாக இருந்தால் மெரியால் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன், சில பேரோட பார்க்க மாட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் என்ன, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 100 படம் வருதுன்னா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. வேறு எந்த படம் வரல. இந்த குட் பேட் அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போயிட்டுமே அஜித் எப்போ காய்ச்சிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும். இந்த அடுத்து இப்போ நான் 1ஆம் தேதி ரேகன் நம்ம ஒரு இவர் படம் வருது, ட்ரோனா இது ஒரு சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காதது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் பாருங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்கும்போது அந்த படம் நல்லா இருந்தாலும் உட்காருவான். நீங்கள் சொல்கிறது திருச்சியில் 100 ரூபா சார். எங்கே அதான் சார் 200 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு சார். இல்லை சார் 200 தான் சொன்னேன். சரி வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்குக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறாந்தா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான், எல்லாம் டிடிக்கே சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றதோட 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிட்ற போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சரு நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேம்மா. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட்னார். நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சராக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாது அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலைன்னா நீ படமே ஒழுங்காக எடுக்கல. 200 ரூபாய் சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதியில் வெளியே வந்துடுறான். நம்மளுக்கு இப்போ நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ பார்த்தோம் இந்த படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டத்தை என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் சில இது நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விடுங்க. இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி இருக்கு பெருங்காலங்களில் சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா தேட்டருக்காரங்களையும் படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியுறதுனால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றி அடைன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். வணக்கம். அகமொழி விழிகள் படத்தின் கதாநாயகி அழகான ஹீரோயின் நேஹா ரத்னகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய personalities. I'm really happy, really blessed to be a part of this program and thank you so much. Yeah. ரொம்ப நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்.
to our hero. தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லல. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் அவர் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லார பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட இவர் பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டில்ல. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேசங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டிருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது, அப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகலான்னு வந்தேன். அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வேறு யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3ஆவது நாள் அவர் சொன்ன எங்கே இருக்குது, நான் சொன்னேன் கேரளாவில் இருக்குது. நீ போகலையா, கத்தருக்கு போகலையா? நான் சொன்னேன் இல்லை சார், நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போ நான் நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட் 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் என்னோட ரொம்ப அவருக்கு நான் எப்பொழுதும் என் முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கே ராஜனையா அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரச ஜாக்குவர் தங்கத்தை அன்பு செழின்னு ஸ்ரீதரை எல்லாரையும் எல்லா சகோதரனுடைய மங்கை ஆயுர்வேதன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. சரி, கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடுது. செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டை பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது. அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு நான் அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர், மலையாள டைரக்டர் பரதனுடைய
அசோசியேட்டுன்னு சொன்னார். அப்போவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகுங்க. அப்புறம் அந்த 3 பாட்டு, இசையமைப்பாளர் யாரு வரலையா? வெங்கடேஷா. சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும். அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறன்னா அங்கே பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா. ஆனால் கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டிங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், படம் ஓடும். இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகாக இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கு. எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுகிறோம், தமிழில் பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்ஸெல்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தமாக வராது. இப்போ பாருங்க, அக மொழி விழிகள். அகம் மனசு, அகம்னா மனசு. இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அக விழிகள். இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆக அதில் என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனால் என்னமோ தெரில, எவனோ ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர். அந்த குட் பேட் அக்லியை விட தமிழில் அழகாக வச்சுருக்கலாம். ஏன்னா ஹீரோ அஜித், அது வித்தியாசமாக இருந்தது, தப்பாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ மெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோவோ? யோ வாயில நோயில போய நாக்கு சுளிக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போனவங்க, ஐயா இங்கிலீஷில் டைட்டில்லாம் வருதுயா, அதை மாற்றுற தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது வரலாமான்னு அவர் அழகாக யோசித்தா. எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதில் என்ன தெரியுமா பண்ணார்?
மானியம் கொடுக்க முதல்ல 3 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசமில்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸை போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார். 3 லட்சம். மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தியேட்டருக்கு சொன்னதான் அப்ஜெக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்ஜெக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்ஜெக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாதம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழில் வந்தால் தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனால் தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும், அவளை எவனும் அப்படி சொல்ல. எவ்வளோ படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா? ஆக வேண்டுகோளாக வைக்கிறது. தமிழில் 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில். எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கு என்னுடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குனர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம். இப்பொழுது இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். தலைவர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன். கே. ராஜன் சார் அழகாக சொல்லிட்டாரு, படித்தவர் இல்லையா, அழகாக சொல்லிட்டாரு. அகமொழியாக பேசுகிறது உண்மையிலே படத்தில் வந்து 2 ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே கண்ணு தெரியாமல் ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. அந்த டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாமல் நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேர். கண்ணு தெரியாமல் அழிப்பேன். யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் 2 பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலே சரி வரல, அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்தில் வந்து தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் வந்தாரை வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்றைக்கி இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து
புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, கமல்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, விஜயிலேருந்து, அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சுருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜிலும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவியை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்மக்கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்களும் நம்ம அம்மாவும் அவங்க அம்மையும்பாங்க. நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறையா படம் வரும் 360 படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேரை சுட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் நின்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி, பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்க. இருக்காதீங்க. நிறைய ரோசம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்லை, இந்து வேற இல்லை, கிறிஸ்டின் வேற இல்லை. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமே நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டிலின்னு சொல்லுவாங்க. அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழன் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரித்து நம்மளை பீஸாக பிரிச்சுட்டாங்க. இதை வந்து அந்த கிங் ஜாக்ல எந்த நாடுங்க அது? வடகொரியாவில் சொல்ல முடியுமா? வேண்டாது அப்படியே கூப்பிட்டு போகிறான். பாதாளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த சிதாரம் கட்டணும். மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டாராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா சரி தரணே, அதெல்லாம் அப்படி இல்லைண்ணே, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமாம், இல்லை அவர் சப்ஜெக்ட் வேறு பேசுவார். சரி, நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. பேர சார் நிறையா பேசுவார். அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஸ்ரீதரன் நிறையா பேசினார், அப்போ தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னென்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழகங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி யாராவது இந்தியில் படம் ஜெயிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. தர்மேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டி நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரித்திஷ் நடிச்சிருக்காரு, பீமன் ரகு நடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்கே நடித்தவங்க தான். நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறையா அங்கே 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் மொழி நம்ம மொழி. அவர் அழகாக பேசினார், மலையாளத்தில் எழுதி நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுகிறார். என்ன இது பாருங்க. அப்போ அவர் பாராட்டினார். ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழை பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்காக வணக்கம் சார் உங்களுக்கு. டைரக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க, அகமொழி விழிகள். அற்புதமான பேர் சார், தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ வந்து
நம்ம தயாரிப்பாளர் குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். துபாயிலேருந்து அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்ட்டாக போடலாமா? ஓகே. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமாற வாழ்த்துறேன். எப்போதும் உங்கள் கூட நிற்போம் சார். சார், நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்போவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்கள் கூட எப்பவும் நிற்போம். எந்த இதுனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்கார், பேரரசு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாரும் உங்கள் கூட தொண்டைக்கு நிற்போன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களை ரொம்ப பெருமை அடைகிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேறு எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கங்க. அந்த மொழியில் எப்போவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போகிறேன். மாடு அம்மானி தான் கற்றுது. எங்கேயும் வேறு எந்த லாங்குவேஜை கற்று நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழன் வெந்தே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த். இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லார் முன்னாடியும், நம்ம ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது நம்ம தேவராஜ் இருக்கார். அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார். என்னை மட்டும் இல்லை, இன்றைக்கி யார் யார் பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்க வா. நாளைக்கு 28 அவருக்கு. அதை ஞாபகம் வச்சு போட்டு விட்ருக்கு. இல்லாட்ட பொறாமையில் இப்போ இந்த வாழ்த்து பழிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தராஜ் சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்களில் நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாளை சொல்லி வாழ்த்து வரவழைப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும், என்னை வாழ்த்திய அனைவருக்கும் என் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்து அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினார் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவருக்கு சால்வு போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், ஆமாம், அவர் ஜார்ஜ் ஏற்றிட்டு வந்துட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்கில் விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு. அதோட ஆடியோ ரிலீஸ். அதுக்கு ஓகே, சிவகாசி பட டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம என்னடா பேசுகிறது, ஆந்திராவில் போய் நம்ம தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்கில் ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாளாக மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணால் கூட ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் வேறு சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பாக பேசிடக்கூடாது இல்லை. அங்கே ஸ்டேஜில் உட்காந்தோடனே இன்னும் அப்படியே பயம் வேறு வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்புறம் ஒரு பேசி தெலுங்கு பேசி சமாளிச்சாச்சு. இப்போ தான் தெரியுது, நம்ம தெலுங்கை தமிழில் எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம இன்னும் திருப்பாச்சி பண்ணிவிட்டோம், சிவகாசி பண்ணிவிட்டோம், திருப்பதி இன்னும் பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு ப்ரொடியூசர் தோன்ற விஷயம் ஒரு டைரக்டர் தோணலையே. தமிழ் எழுதி தமிழில் படிக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்குது. அதிகமாக தப்பாக படிச்சுக்கிருக்கோம். ஆனால் அழகாக ஒரு தமிழை மலையாளத்தில் எழுதி அப்படியே பெரிய தமிழ் மாதிரி பேசுகிறாரு.
அப்போ நீங்கள் அரசியலுக்கும் வரலாம் சார் நீங்கள். ஏன்னா அந்த தகுதி உங்களுக்கு சினிமாக்குள்ள நீங்கள் அரசியலுக்கும் வரலாம். இதான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன், இந்த இது தெரியாமல் போச்சு. ஒரு 2 நாளாக போட்டு நெஞ்சில் இந்த ஸ்கூல் 10th எக்ஸாம் எழுதும்போது மனப்பாடம் பண்ணுற மாதிரியே குத்திட்டு இப்போ மனப்பாடம் பண்ணமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீங்கள் மலையாள படத்துக்கு கூப்பிட்டோம். இவ்வளவு ஏன் மலையாளத்தின் படம் பண்ணினா சன் ஆஃப் அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்பவும் இப்படி மனப்பாடம் பண்ணுறேன், புத்தி இடவனுக்கு தெரியாமல் போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ் எழுதி மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கியிருக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகையாளர் வந்து என்ன சால்வ் போட்டிருப்பாங்கல்ல. எல்லாத்துலேயும் தமிழ் நிகழ்ச்சி வேணா இருக்கான், பெருந்தன்மையாக இருக்கான். போச்சு. ஆமாம்மா, அதனால் ஒரு நல்ல எங்கள் தமிழ் எல்லாருக்குமே, அதெல்லாம் படம் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கார். நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம், நீ சொன்னது எல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறதில்ல, கூலி சாப்பாடு கட்டிட்டு உள்ளே போகிறதில்ல. தேட்டரு படமாக உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் கூலி நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல சார். நான் சொல்கிறது சில இடங்களில் அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட்டு. அதுதான். டாஸ்மாகில் குவார்ட்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணுறீங்கள? படம் பார்க்க நாங்கள் பைத்தியக்காரங்களா சார்? நிர்ணயம் பண்ணுங்க. நீங்கள் சிட்டியில் உள்ள தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ண உங்கள் கடமை சார். அவுட் சைடில் 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்லை அங்கே 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு விங்க. நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 ரூபா டீயை நாங்கள் எப்படி சார் 120 ரூபாய்க்கு என்ன வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அதை நிர்ணயம் பண்ணுறது யாரு? அவன் இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்கள் டிக்கெட்டு நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தேட்டருக்கு டிக்கெட்டு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க? அவுட் சைடு உள்ள லோக்கலில் உள்ள தேட்டருக்கு அவங்க சொல்கிறாரு 100 ரூபான்னாரு. உண்மைதான். அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க, இங்கே 190. நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையா? தேட்டர் ஓனர் சார் ஸ்ரீதர் சார், நீங்களும் நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டை? இல்லை. அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் விற்றா அது பிளாக் டிக்கெட். எதுக்கு பேசும்போது குறுக்கு இந்த மாளுக்கு ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எனக்கு ஃப்ளோ போயிடும். நான் உங்களை போய் அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. நான் யதார்த்தவாதி. எனக்கு கொடுக்க போய் எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சா ஒரு அழகாக போய்க்கிடுச்சு. அப்படியே என்ன சொன்னேன்? நீங்கள் பார்ப்பேன் அதுவும் போச்சு. எதுக்காக இப்போ சொன்ன போச்சு எனக்கு ஆன்சரேன். அப்போது நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் போது நீங்கள் பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்கள், படம் வசத்துக்கு எங்கள் டேரக்டர் நான் லாஸ்ட்டாக வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் அன்னைக்கு கரெக்டாக எங்களை சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்குது. சினிமா தவிர்த்து இன்னும் சொல்கிறேன், பஸ்ஸு டிக்கெட்டு. இப்போ இந்த சாதாரண சீசனில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 ரூபா வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 ரூபா, 1500 ரூபா. ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறது கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்கு.
நான் அரசியல் பேசலை, பாதிப்புறமான ஒரு குடும்பம் நான் பேசுகிறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் கேட்குறேன் இப்போது. சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது 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 என்ன ஒரு வரம்புரை? தீபாவளிக்கு பொங்கலுக்கு இது போகிறோம் யார் சார்? கோடிச்சேரம் போகிறாங்களா சார் ஊருக்கு? பொங்கலுக்கு யார் சார் போவா இங்கேருந்து? சென்னைக்கு போகிறவங்க கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தான் சார். இங்கே கூலி வேலை பார்த்துருப்பான், மாத சம்பளத்தில் இருப்பான். அவன் எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவான்? அவன் ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும். சார் 2000 தாண்டுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட்டு. நீ உன் இஷ்டத்துக்கு பாப்கார்ன் விற்றுக்கோ, நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கோ, நினச்சா நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போகிறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒன்றுவேன், எனக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தியாக வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதுக்கு இன்ட்ரோட எதாவது வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்ட்ரோல ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா தான் அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட்டு சொல்லுது, மற்ற நாங்கள் பார்த்தோன்னா அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, நான் ஒத்துக்கிறேன் சார் ஸ்ரீதர் சார், படம் நல்ல படங்களை ஓடுதில்ல, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த இப்போ நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கி குடும்பம் சொல்கிறீங்க, இல்லை அப்புறம் வந்து சொல்கிறீங்க, நிறைய படங்கள் ட்ராகன் எல்லாம். அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவன். நான் கொடுக்குற பணத்துக்கும், நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும், நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேட்ரு. அதை தான் சார் அதை ஒத்துக்கிறேன் சொல்லல, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வராங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார், மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுங்க சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்போ முடிச்சலாக இருக்கணும். என்ன நான் சார் இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு புடிச்சர் படம் பண்ணுவார், தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் ஒரு பிடிச்ச பையன் நடிக்கக்கூடாதான் கேள்விக்கூடாது, நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது பிடிச்சி கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான இயக்குநர்கிட்ட ஒப்படைங்க, அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது மாதிரி பாட்டு பிடிக்க அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்கள் இப்படி ரசிப்பான். அப்புறம் தேரில் கூட்டவில்லைன்னா என்ன பண்ணுறது? இதுல ஸ்ரீதர் சார் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட படம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக படம் வரும் சார். நான் உண்மையிலேயே இந்த படம் அது ட்ரெயிலில் பார்த்து மிரண்டேன். பெயிண்டிங்மாக இருக்கு சார். ஒரு தாரோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கே சார், அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கே சார், அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சும்மா ஒரு ஏதோ எடுத்துங்க எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது, கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரெய்லர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் தெரியுது. எங்கள் டைரக்டர் சார் டியில் மெனக்கட்டுருக்காங்க. டி எதுக்கு இருக்குது? டிஏ எதுக்கு இருக்குது? அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இடங்கள்ல. டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில்னா இன்னைக்கு பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு மலையாள கேரளாவிலேருந்து ஒரு படம் பண்ணுறவங்க டைரக்டர் ஒரு மலையாளி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழன் என்ன டைட்டில் வைக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பு இல்லாமல் இருக்கா? ராஜேந்திர சார் சொன்னார்,
அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சார். யாரும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சா ஓடுமா, அவரும் நினைப்பார். கதை நல்லா தான் ஓடும், அது ஒரு விஷயம். ஆமாம், அதை லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்காக கதையெல்லாம் படம் ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேறு விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேறு விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாகத்தான் தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்ணுறோமா? சார், புது பட ஹீரோ, நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டிங்க, இது ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடினால நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தயார்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான ஆளை கூப்பிடுங்க, ஒரு 3 நேரம் குழு போடுங்க. சார், அந்த கதையை கேளுங்க சார். அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். நம்ம நினச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸுக்கு போகிற நமக்கு எல்லாம் தெரியுங்க நினச்சா கொடுத்தான் போகுது. அதனால் சிறிய படத்துக்கு மக்கள் வல்லலைங்களை வர்றாங்க, சரியாக எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் ஸ்ரீதர் சார் இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு. இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார் அது. இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் இப்போ வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறை இருக்காருன்னா இந்த ரீசன்லாம் வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு, இவங்க மட்டும் முடியுமில்ல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தவுடனே ஒரு கோவம் வந்துச்சு நினச்சேன், மங்கையர் ராஜனுக்கு. என்ன இல்லை, ஏன் ஒரு மங்கையராஜன்லாம் வச்சு சொல்கிறோம்னா, அவர் சொல்லுவார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறதானே. என்ன இப்படிலாம் இருக்குது, நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம் நினச்சேன். அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு கார் சார் வெளியே நான் படம் பார்த்தது 150 ரூபான்னா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே தான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பாண்டமாக வர்றதுக்கு வரும். எல்லாம் காலம் பதில் சொல்லும். வரும். ஆமாம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர், அதானே? ஓகே. பாதர் சாரோட அசிஸ்டண்ட்டு. சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். டைரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படைப்பை உருவாக்க முடியும். இவருடைய மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பரதன் அசிஸ்டண்ட் நாங்கள் நம்பாமல் இருந்தோம். அறகுறையாக பார்த்துட்டு போகிறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அசிஸ்டன்ட்பாங்க, பார்த்துட்டு சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம், யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், நான் புதுசாக நடப்போம். அந்த டேரக்டர் பாதி விரட்டிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேர் சொல்லுவான் ஒர்க் பண்ணுன்ட்டு. ஆனால் இவர் உண்மையிலே உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. பரத அஷ்டங்கிற சார், அந்த அவர் பரத நாங்கள் எப்போவுமே இங்கே தமிழ் மலைன்னு பிரிச்சிடல. இங்கே எப்போவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு,
அதில் பிரிச்சே பார்க்குறதா சார். வாசியில் கொண்டாடினோம் சார் நாங்கள், சித்திக்கு கொண்டாடினோம் சார் நாங்கள், ஜோஷி கொண்டாடினோம் சார் நாங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். நம்ம எங்களுக்கு நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆராய்ஞ்சுக்கணும், அப்போ குறை தெரியாமல் போயிடும். தமிழன் வந்து நம்மளோட தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறதுல சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதையும் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை என்ன நான் சொல்லுவேன், பிராங்க பேசுகிறது தான். இப்போ ஒரு தமிழ் படம், டைரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் கலந்துருக்கு. அங்கே நாங்கள் பிடிச்ச பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து இங்கே தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னதெல்லாம் மொழி பார்க்குறதில்ல. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்கள், இங்கே உதாரணம் பிடிச்சிருக்காரு மலையாளி. தப்பா நினைக்காதே சொல்கிறேன். நான் எங்களுக்கு இப்போ மாறு சொன்னதுனால நான் ஆராய்ச்சிக்கிறேன். எங்களை டைரக்டர் யார் மலையாளி, கதாநாயகன் யார் மலையாளி, கதாநாயகி யார் மலையாளி, கேமராமேன் யார் மலையாளி, எடிட்டர் யார் மலையாளி, எல்லாம் மலையாளி. வாழ்த்து வர்றது யார் மாஸ்டர் அன்புச்செழியன் சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்கே சொன்னால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன். நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது நம்ம அதுக்காக நீமே தமிழில் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், இன உணர்வு வேணும் சார். நீங்கள் சினிமா ஒட்டி மற்ற நம்ம இன உணர்வு ஒற்றுமை இல்லாதனால நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்கே இல்லை நம்ம இந்தியா பாரு மாஸ்டர்னாரு ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்க்குனாரு. இந்தியா எப்படி வாழ்க்கை வாழ்னு சொல்லிட்டு இருக்கிய, இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடந்துச்சு? ஏன் வந்தவங்களாம் நம்மளை ஆண்டான்? ஏன் நமக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. வந்தான் இஸ்லாமியர்கள் பிடிச்சான், ஆண்டான், அடிச்சு கிடக்கான். வந்தான் ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தா இந்த வியாபாரம் வந்தான்ல, ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா, அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு ராஜா அடிச்சு கொல்லும்போது இவன் அவனைத்தானே கொள்றான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜாவை அடிச்சு சாம்ராஜ்யம் பிடுங்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்னவனம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதே தான். 26 பேர் காஷ்மீரில் கொண்டிருக்கானுங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறிநாய்கள், இன்னும் சொல்லலாம் அவங்கள. அந்த உல்லாச பயணம் கொண்ட அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை அவன். அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு 1000 ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நில மோசடி பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தா எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய துரோகி. இந்திய துரோகி நீ. எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் பழி சுமத்திடலாம், இதில் அரசியல் பண்ணிடலாம். அதுக்கு இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்க சார், ராணுவத்தை கேவலப்படுத்தினா சார், இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேவலப்படுத்தினா சார்.
எப்படி சொல்கிறது வாங்கிக்கலாம் ராஸ்கில்? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்கள் தேர்தல் சந்திக்கும் போது நீங்கள் சண்டை போட்டுக்குங்க. இங்கே இது இந்திய அரசு, அவ்வளோ. இங்கே இந்திய அரசு, இந்திய அரசுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியிலேருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பற்றி இந்திய அரசு பழி சுமத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை. முதல்ல நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அரசியலுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசியல் பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, கொள்ளடிக்க வரையில? மக்கள் யார்? எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறீங்க. அதை விட இல்லை, அங்கே பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறான் சார். நீ பண்ண தப்புங்கிறான். இங்கே உள்ளவன் அவங்க சப்போர்ட் பண்ணுறான். நான் சரி நீ ஒரு போய் இருந்து வாரு, ஒரு மாதம் இருந்து வாரியா? இங்கே சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்பான். இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்கே மருத்துவத்துக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமாகிட்டு திரும்புகிறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம்? யாராவது போயிருக்கலாம்? இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொல்றீங்களா, இங்கே யாரும் உல்லாசம் பண்ண போயிருக்கலாம்? இங்கே இருந்து சும்மா நீ ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காதீங்கய்யா. அது ஒரு கேவலமான. அப்படி ஒரு பதவி தேவையா? அப்படி ஒரு பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் பேசுறது நாங்களாம் பேசியிருக்கோம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே உள்ள முஸ்லீம்களை தீவிரவாதிகளை காரி துப்புறாங்க. நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கல, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க. நீங்கள் என்ன இடையில இருந்து நீங்கள் அது சரின்னு சொல்லிக்கிறீங்க? பேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்ஸ் பாருங்க. ஒரு நம்ம ராணுவத்தை போயிட்டு உள்ள இப்படி இருக்கதா? இதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் இதுனுவோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டால் தப்பு. கொண்டு செத்தம் 26 செத்தான், இந்திய செத்தான். அதுக்கு யாராவது கடுமை கண்டு சொல்லியிருக்கலாம்? யாராவது அது இங்கே பெருசாக கேட்கலைங்கிறாங்க. அது வேறு விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, அவன் இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை. செத்தவன் இந்தியன், அவ்வளோதான். அது வேணாம், அந்த அரசு வேணாம். செத்தவன் 26 பேர் இந்தியன்ஸ், அது உண்மை தானே? இந்துவானா முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு. அவன் செத்தவன் இந்தியன். இந்தியனா நம்மளுக்கு அது வரணும். இங்கே போய்ட்டு மோடியை குறை சொல்கிறது, அமித்ஷாவை குறை சொல்கிறது, அதுக்கான நேரம் இல்லைங்கிறேண்ணா. அதுக்கான நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒற்றுமை ஏன்னா முடிச்சிட்டேன். அதான் முடிக்கு வந்துட்டுனா ஏன்னா எதுக்கு சொன்னால் எங்கேயோ போயிடுச்சு. ஒற்றுமை வேணுங்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்கே விடுங்க. தமிழ் மொழியில் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு முறை போயிட்டுருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்கிறோம், தேட்டர் ஆள் வழங்கிறோம், சிறுபடம் ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன ஒன்று, எல்லாரும் கூடணும். பெப்சி செயற்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிருக்கோம். நாங்கள் அவங்க பேசினதை அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்கள் சண்டை போட்டுக்கிருந்தீங்கன்னா இதுதான் தமிழ் கூட போயிடும். இப்போ இங்கே ஒற்றுமை வரணும். எதாக இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்கே சொன்ன மலையாளிகள் சொல்லி நான் இந்தியா இதுக்கு போயிட்டு காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டிலு, நல்ல தமிழ் டைட்டிலு. 2 பேருக்கும் பார்வை இல்லை. கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் பார்வை இல்லை. அதானே சார்? பார்வை இல்லை. அப்போது காதலர்கள் காதலனும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவளுக்கு பார்வை இல்லை, அப்போ அகமொழியால் பேசிக்கொள்வார்கள். அது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படம் தயாரிக்கணும். படம் மிக வெற்றி அடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.